யாக்கோபே, யோசேப்பு இல்லை உண்மைதான், பென்யமீனும் இல்லை உண்மைதான், சிமியோனும் இல்லை உண்மைதான். ஆனால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர், உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை செய்கிற கர்த்தர் உன்னோடு தானே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையும் ஒருத்தங்க சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க வஸ்திரம் எல்லாம் கொடுத்து விட்டாங்க, நான் இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணாங்க, இந்த ஹெல்ப் பண்ணாங்க, ஆனா இப்ப திடீர்னு சொல்லிட்டாங்க எனக்கு முடியாது. உடனே மோர்தேக்காய் பாருங்க, உனக்கு முடியாதுன்னு எங்களுக்கு ரட்சிப்பு வராதுன்னு நினைச்சியா? ஆமே, நாங்கள் ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அனுமதிக்கிறதும் கர்த்தர் அனுமதிக்காததும் நம்ம லைஃப்லயே திரும்பி பார்க்கணும். நீங்க மோர்தேக்காய் வாழ்க்கையில பாருங்க, மோர்தேக்காய்க்கு தூக்கு மரத்தை செய்ய கர்த்தர் அனுமதித்தார், ஆனால் மோர்தேக்காயை தூக்கிலே போட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. யோசேப்பை குழியிலே தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார், ஆனால் அந்த குழியை மூடி போட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சாத்தானை யோபுவை தொட கர்த்தர் அனுமதித்தார், ஆனா ஜீவனை எடுக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே போட கர்த்தர் அனுமதித்தார், ஆனால் அந்த அக்கினி அவர்களை பலன் செய்ய கர்த்தர் அனுமதிக்கவில்லை. தானியேலை சிங்க கபியிலே தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார், ஆனால் சிங்கங்கள் அவனை பட்சிக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பேதுருவை தண்ணீரிலே தாழ கர்த்தர் அனுமதித்தார், ஆனால் தண்ணீரிலே மூழ்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பவுல் கையிலே பாம்பு கடிக்க கர்த்தர் அனுமதித்தார், ஆனால் பாம்பின் விஷம் ஏற கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்ததாய் எண்ணி கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று எண்ணாதே. அனுமதிக்காத சில காரியங்கள் இருக்கிறது, எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சில காரியங்களை அனுமதித்தது உண்மை, ஆனால் அதே நேரத்தில் அவர் அனுமதிக்காத காரியம் இருக்கிறது. அதை தான் யோபு கிட்ட சொன்னார், சமுத்திரம் எழுந்து வரும்போது அதை மணலினாலே எல்லையை போட்டவர் யார்? இவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு நான் ஒரு எல்லையை போட்டு இருப்பேன் என்றால், யோபுவே உன் வாழ்க்கையில சிலதை அனுமதித்தது உண்மை, ஆனால் சில காரியம் அனுமதிக்காததுனாலதான் இன்னைக்கு நீ சாட்சியா நிற்கிற. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு. நல்ல கைகளை சட்டி அனுமதித்ததெல்லாம், அதே நேரத்தில் கர்த்தர் இந்த அனுமதித்த அத்தனையும் பாருங்க, எல்லாமே நன்மையா மாறிச்சு, எல்லாமே நன்மையா மாறிச்சு. ஆமான் தூக்கு மரம் செய்விக்க கர்த்தர் அனுமதித்ததுனால ஆமான ஈஸியா தூக்குல போட முடிஞ்சது. இல்லைன்னா ஆமானுக்கு இன்னொரு தூக்கு முறை செய்யணும், அதுக்குள்ள ராஜா மனசு மாறிட்டார்னா, அதுக்குள்ள ராஜா என்ன இருந்தாலும் அந்த ஆமானால ராஜாவுக்கு நிறைய நன்மை நடந்திருக்கு. திடீர்னு ஒரு கோபத்துல அதுக்குள்ள ராஜாவே நான் ராணி கிட்ட தப்பா போகல ராஜாவே, நான் இப்படி பேசதான் போனேன், அதுக்குள்ள மனம் மாறிட்டாருன்னா என் ஆண்டவருடைய செயல் தூக்கு மரம் செய்ய பல நேரத்தில் சத்ரு நாள் குறிச்சிருக்கிறான்ல, அன்னைக்கு மாறுதல் நடக்க போகும். அன்னைக்கு மரணம் அல்ல, அன்னைக்கு மாறுதல். கர்த்தர் அனுமதிக்கிறார், குழியில தூக்கி போட அனுமதித்தார். இந்த குழியில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் சகோதரர்களுள்ள டிஸ்கஷன் நடக்கு. ஆமே ஆமே. என்ன டிஸ்கஷன் தெரியுமா? இவனை எகிப்தியருக்கு வித்திரலாம், இல்லைன்னா யாக்கோபு யோசேப்பு அனுப்பி இருக்க மாட்டார், அங்க கொண்டு போகப்பட்டான், அங்க அனுப்பினார் என்று பைபிள்ல இருக்கு. கர்த்தர் அனுமதித்தது நன்மைக்கு. ஆமென். யோபுவை சாத்தான தொட அனுமதித்தார். எதுக்கு தெரியுமா? ஆமென். இழந்த எல்லாத்தையும் கர்த்தர் ரெண்டு தரையா இன்னைக்கு கர்த்தர் தொட அனுமதிக்கிறார்னா, நீங்க அடுத்து யோபு லைஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும், 4 தலைமுறையை பார்க்கிறான். அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் யோபு லைஃப்ல வரல. இன்னைக்கு சத்துரு கை வைக்க கர்த்தர் அனுமதிக்கிறார்னா எதுக்கு தெரியுமா? இனி அவன் உங்க எல்லை பக்கமே, அதாவது சில பிள்ளைங்க தெரியாம அந்த சூடு பாத்திரத்துல கை வைப்பாங்க பாருங்க, ஹாட்டா
ஏதாவது வைக்கும். சில பிள்ளைங்க தெரியாம கை வச்சு கை சுட்டுட்டுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் சும்மா ஒரு பாத்திரத்தை வச்சாலும் பிள்ளைங்க ஊ ஊ ஊன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படிதான் கை வச்சுட்டான், தெரியாம கை வச்சுட்டான். ஐயோ இனி இனி யோபுவா டாபிக்க மாத்து, வேற போ. அடுத்து 10 பிள்ளைங்க வந்துட்டாங்க. யோபு அடிபட்டுல இருந்து வெளியே வந்துட்டான். நான் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரல. ஹalleluya. கர்த்தர் அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லும் நாட்கள். நம்ம லைஃப்ல அனுமதிச்சதை மட்டும் பார்க்கிறோம், அனுமதிக்காததை பாருங்க, அனுமதிக்காததை பாருங்க. எல்லாம் மொத்தமா விட்டுட்டாருன்னு வைங்களேன், விடல. கர்த்தர் சிலதை அனுமதித்திருக்கிறார், சிலதை அனுமதிக்கவில்லை. ஹalleluya. தண்ணீர்ல தாழ அனுமதித்தார் பேதுருவை. எதுக்கு தெரியுமா? நீ யாரும் எங்கேயும் பார்க்க கூடாது. ஆண்டவரே, படகுல வச்சு பேதுரு என்ன சொன்னார்? ஆவேசம். கொஞ்சம் தாழ அனுமதித்ததும் இப்ப சொல்ல ஆவேசம்னு. ஆண்டவரே ஆண்டவரே, இப்போ கேள்வி, உனக்கு டவுட் எல்லாம் நம்ம இந்த சேஃபா இருக்கும் போது தான் டவுட் வரும். சும்மா இருந்து சிப்ஸ் சாப்பிட்டு இருந்தா டவுட் வரதாச்சு. கொஞ்சம் இறங்கினாதான் ஆண்டவரே, டவுட்டே கிடையாது. விசுவாசி அவன் என்றும் பதறான். போட்ல இருக்கும்போது நீரே ஆனால், வா வா உன காட்டி தரேன், நீரே ஆனால் உம்மோட கூட இறங்கும். 2 ஸ்டெப் எடுத்துவேன். இப்போ உள்ள போகும்போது இப்போ சொல்லு, நீரே ஆனால் என்னை காப்பாற்ற. சொல்றதுக்குள்ள ஆளு உள்ளவே. ஆமே இல்ல, ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சியம் என்னை கைவிடுகிறார். சில தாழ்வு அனுமதித்தார், ஆமையில விடமாட்டார், விடமாட்டார். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்க. ஆமே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும். சொல்லுங்க ஆமே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. ஓ, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, தேடி வந்தீங்க. ஆமே, மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. க்ளோரி. விட்டு கொடுக்கலையே, கொடுக்கலை. ரேத்ரா மாமா சேகரே. ஆமென். கலங்கின என்னை கண்டு காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. ஆமென். அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. சில காரியத்தை அனுமதித்தார், அநேக காரியத்தை அனுமதிக்கவில்லை. ஆமே ஆமே. இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில ஐயோ இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு அப்படி பார்க்காம கர்த்தர் அனுமதித்தார். உங்க லைஃப்ல அனுமதித்தார்ல, அனுமதிக்காததையும் நினைச்சு பாருங்க, எதெல்லாம் அனுமதிக்கல. ஆமென். இசைக்கியா சொல்றார், நான் நைட்டெல்லாம் எண்ணம் இட்டு கொண்டிருந்தேன், எனக்கு இந்த ஒரு வியாதியை அனுமதித்தார். காலில் எழும்பும் போது பொழுது விடுறதுக்கு முன்னாடி நான் இருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமே செய்தார். நம்ம லைஃப்ல சில காரியத்தை அனுமதித்திருக்கிறார், இல்லை என்றில்லை. ஆனா பல காரியத்தை அவர் அனுமதிக்காமல் தடுத்தார். அதெல்லாம் எண்ணி எண்ணி ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க, ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க. ஆமென். அழ கர்த்தர் யாக்கோபை அனுமதித்தார். யாக்கோபு அழும்போது சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன். அதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. துக்கத்தோடு இறங்குவேன் என்றவனுடைய முடிவு எப்படி இருந்து தெரியுமா? அவன் தொழுது கொண்டு தன் கோலின் மேல சாய்ந்து கொண்டான். சில காரியத்தை அனுமதித்தது உண்மை, ஆனால் அநேக காரியங்களை அனுமதிக்கவில்லை. உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட அனுமதித்தார், ஆனால் வாய்க்கப்பட அனுமதிக்கவில்லை. எனவே தான் யோபு சொல்லுகிறார்,
ஒருத்தன் செத்துட்டானா அதுக்கப்புறம் அவன் ஜீவிப்பானா? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்பது ஆமென் நித்தியத்தை குறித்து அல்ல. அப்ப நான் இவ்வளவு நாள் இந்த வார்த்தையை, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் நான் உம்முடைய வார்த்தையை நான் காத்திருக்கிறேனே, இதனுடைய முடிவு. நான் வசனத்தை நம்பி இருக்கிறேன், வசனத்துக்காய் காத்திருக்கிறேன். இல்ல, நான் இந்த போராட்டம் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின், இந்த காத்திருப்பின் காலம் என்பது போராட்டத்தின் காலம். ஆமென். பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடி எனக்கு குறிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் காலத்திலே மாறுதல் வரும் என்று, மாறுதல் வரும் என்று. எல்லாம் கைவிட்டு போனதும் எல்லாம் போச்சு. 4 பக்கத்துல இருந்து வந்து யோபு கிட்ட சொன்ன செய்தியும் துர்ச்செய்தி. அவ்வளவுதான். இனி அப்படி எப்படி சொல்லலாம்? இனி நம்ம எல்லாம் இல்ல. உடனே பேச ஆரம்பிச்சிருக்கு. நான் செத்தா இங்கதான் என்ன அடக்கம் பண்ணணும், நான் செத்தா அப்படி பண்ணணும், நான் செத்தா எப்படி பண்ணணும், நான் செத்தா 21 குண்டுகள் முழங்க. நம்மளே பேச ஆரம்பிச்சிடும். யோபு சொல்றாரு, இல்ல மரணம் வரும் என்று எதிர்பார்த்து இருக்குல்ல. ஆமே, என் மனைவி கூட சொன்னா தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா நான் அப்படி விடல. நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன்.